ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം മൂന്നാമത് സ്കന്ധത്തിലെ 30வது അധ്യായം. வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதனால வியாச உவாஜா 1வது ஸ்லோகம். ஏவம் தௌ சம்விதம் கிருத்வா யாவத் தூஷ்ணீம் பபூவது ஆஜகாம ததாகாஷான் நாரதோ பகவான் ரிஷி. ஏவம் தௌ சம்விதம் கிருத்வா யாவது தூஷ்ணீம் பபூவதுஹு ஆஜகாம தது ஆகாஷாத் நாரதஹா பகவான் ரிஷி. இப்படி நினைச்சிட்டு ரெண்டு பேரும் ராமனும் லக்ஷ்மணனும் சாந்தமா இருக்கிற அந்த டைம்ல பகவான் நாரத மகர்ஷி, பகவானோடு எல்லா குணகணங்களும் இருக்கிற எல்லா பகங்களும் இருக்கிற நாரத மகர்ஷி வானத்திலிருந்து அவாகிட்ட வந்தா அப்படின்னு வியாசர் சொல்றார் ஜனமேஜயன் கிட்ட. 2வது ஸ்லோகம். ரணயன் மஹதீம் வீணாம் ஸ்வரகிராம விபூஷிதாம் காயன் ப்ருஹத்ரதம் சாம ததா தமுபதஸ்திவான். ரணயன் மஹதீம் வீணாம் ஸ்வரகிராம விபூஷிதாம் காயன் ப்ருஹத் ரதம் சாம ததா தம் உபதஸ்திவான். ஸ்வர சமூகத்தால சப்தஸ்வரங்கள் மட்டுமில்லை, அத ஆரோகண அவரோகணமாயிட்டு 14 ஸ்வரங்களில விபூஷிதமா இருக்கிற மகதி அப்படிங்கிற வீணையில சாமவேதத்தில பிருஹத் ரதம் ஆலபிச்சுண்டு நாரத மகர்ஷி ராமன் கிட்ட வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 3. திருஷ்ட்வா தம் ராம உத்தாய ததாவத விருஷம் சுபம் ஆசனம் சார்க்யபாத்யம் ச கிருதவான் அமிதத்யுதி. திருஷ்ட்வா தம் ராம உத்தாய ததௌ அத விருஷம் சுபம் ஆசனம் ச அர்க்யபாத்யம் ச கிருதவான் அமிதத்யுதி. அமித தேஜஸ்யா இருக்கிற ராமன் உடனடியா நாரத மகர்ஷியை பார்த்து எந்திருந்து நின்னார். എന്നിട്ട് அவருக்கு உத்தமமான உட்காரத்துக்கான ஒரு ஆசனம் இருப்பிடவும் அர்க்கிய பாத்யாதிகளையும் கொடுத்து ஸ்வீகரணம் பண்ணினார். ஸ்லோகம் 4. பூஜாம் பரமிகாம் கிருத்வா கிருதாஞ்சலிருபஸ்திதா உபவிஷ்ட சமீபேது கிருதாத்ஞோ முனினா ஹரி. பூஜாம் பரமிகாம் கிருத்வா கிருதாஞ்சலி ஹி உபஸ்திதஹ கிருத அஞ்சலிஹி உபஸ்திதஹ உபவிஷ்டஹ சமீபே து கிருதாத்ஞஹ முனினா ஹரி. உத்தமமான பூஜை செஞ்சுட்டு கைய கூப்பி தொழுதுண்டு பக்கத்துல போய் நின்னார் ராமர். முனியோடு அனுவாதத்தோடு கூடிட்டு நாரத முனியோடு பக்கத்திலேயே உட்கார்ந்தார். பகவான் மனுஷாவதாரமாக்குமே எடுத்திருக்கார். நாரத முனி தேவலோகத்திலேருந்து அக்குமே வந்திருக்கார். அதனாலேயே எல்லா விதமான பகுமானத்தையும் கொடுத்து ஸ்வீகரணம் பண்ணினார் ஸ்ரீராமர். ஸ்லோகம் 5. உபவிஷ்டம் ததா ராமம் சானுஜம் துக்கமானசம் பப்ரச்ச நாரத பிரீத்யா குஷலம் முனிசத்தமா. உபவிஷ்டம் ததா ராமம் ச அனுஜம் துக்கமானசம் பப்ரச்ச நாரதஹா பிரீத்யா குஷலம் முனிசத்தமா. தம்பியோடு கூடி துக்கமாயிட்டு உட்கார்ந்து இருக்கிற ராமர்கிட்ட முனிசிரேஷ்டனாயிருக்கிற நாரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டார். சௌக்கியமா இருக்கேடா, பகவானோட அவதாரமாக்குமே. அதனால ரொம்ப ரொம்ப பவ்யதையோடு கூடிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு ராமரை பார்த்து அந்த திருப்தியோடு கூடிட்டு குஷல பிரஸ்னம் நடத்தினார். ஸ்லோகம் 6. கதம் ராகவசோகார்த்தோ யதா வை பிராகிருதோ நரா ஹிருதாம் சீதாம் ச ஜானாமி ராவணேன துராத்மனா. கதம் ராகவசோகார்த்தः யதா வை பிராகிருதः நரः
ഹൃദാം സീതാം ച ജാനാമി രാവണേന ദുരാത്മന. രാഘവ, நீங்கள் சாதாரண மனுஷனாட்டமா இப்படி துக்கிச்சுட்டு இருக்கிறது என்னத்துக்காக்கும் அப்படின்னு கேட்கிறாரு நாரதர். கெட்ட புத்தி இருக்கிற ராவணன் சீதைய திருடிந்து போன விஷயம் எனக்கும் தெரியும். ஸ்லோகம் 7. சுரசத் மகதாஸ்சாஹம் ஸ்ருதவான் ஜனகாத்மஜாம் பௌலஸ்தேன ஹ்ருதா மோஹான் மரணம் ஸ்வமஜானதா. சுர சத்மகதஹ ச அஹம் ஸ்ருதவான் ஜனக ஆத்மஜாம் பௌலஸ்தேன ஹ்ருதாம் மோஹான் மரணம் ஸ்வம் அஜானதா. நான் சொர்க்கத்துக்கு போனேன். ராவணன் அவனோட மரணத்தை சம்பந்திச்ச அறிவில்லாதக்கு இந்த ஜனகபுத்திரியா இருக்கிற சீதைய அபகரிச்சான் அப்படின்னு அங்க நான் கேள்விப்பட்டேன். விநாசகாலே விபரீத புத்தி. அவனோட மரணம் உங்க கையால வரதுக்கு பக்கத்துல வந்தாச்சு. அது தெரியாமையாக்கும் அவன் இப்படி சீதாதேவிய திருடிண்டு போயிருக்கான். ஸ்லோகம் 8. தவ ஜன்மஜ காகுல்ஸ்த பௌலஸ்த்ய நிதனாய வை மைதிலி ஹரணம் ஜாதமேததர்த்தம் நராதிவ. தவ ஜன்மஜ காகுல்ஸ்த பௌலஸ்த்ய நிதனாய வை மைதிலி ஹரணம் ஜாதம் ஏதது அர்த்தம் நராதிவ. ராஜர்ஷே, நீங்கள் ஜனிச்சது அந்த ராவணனை கொல்லறதுக்காக்கும். ரகுகுலத்துல நீங்கள் ஜனிச்சிருக்க, அதுக்கு ஒரு நிமித்தமாக்கும் அவன் இந்த மைதிலிய திருடிண்டு போறதுக்கான காரணம். ஸ்லோகம் 9. பூர்வ ஜன்மனி வைதேஹி முனிபுத்ரி தபஸ்வினி ராவணேன வனே திருஷ்டா தபஸ்யந்தி சுஜிஸ்மிதா. காரணமில்லாதக்கு காரியம் நடக்காது. அதனால அவனுக்கு மரணம் பக்கத்துல வந்தாச்சு. அதுக்கு ஒரு காரணமாயிட்டாக்கும் இப்போ அவன் அந்த சீதாதேவியை திருடிண்டு போயிருக்கான். பூர்வ ஜென்மத்துல இந்த வைதேகி சீதாதேவி தபஸ்வினியா இருக்கிற ஒரு முனிபுத்திரியா இருந்தா. பூர்வ ஜென்மனி வைதேகி முனிபுத்ரி தபஸ்வினி ராவணேன வனே திருஷ்டா தபஸ்யந்தி சுஜிஸ்மிதா. வனத்துல வச்சு தபசு பண்ணற அழகியா இருக்கிற சீதாதேவிய ராவணன் பூர்வ ஜென்மத்துல பார்த்தான். ஸ்லோகம் 10. பிரார்த்திதா ராவணேனாசௌ பவ பார்யேதி ராகவா திரஸ்கிருதஸ்தயா சௌ வை ஜக்ராஹ கபரம் பலாத். பிரார்த்திதா ராவணேன அசௌ பவ பார்ய இதி ராகவா திரஸ்கிருதஹ தயா அசௌ வை ஜக்ராஹ கபரம் பலாத். ஹே ராமா, அந்த ராவணன் பூர்வ ஜென்மத்துல அப்போது உன்னோட மனைவியா இருந்த அந்த இப்போ உன்னோட மனைவியா இருக்கிற பூர்வ ஜென்மத்துல முனிபுத்திரியா இருந்த அவகிட்ட என்னோட மனைவி ஆயிட்டு வா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினான். ஆனா அந்த முனிபுத்திரி அதை ஏற்றுக்கலை. அப்போது ராவணன் அந்த முனிபுத்திரியோட தலைமுடியில பிடிச்சு சுற்றி இழுத்தான். ஸ்லோகம் 11. சசாப தட்சணம் ராமா ராவணம் தாபசீபிருஷம் குபிதா த்யக்துமிச்சந்தி தேஹம் சம்ஸ்பர்ஷதூஷிதம். சசாப தட்சணம் ராமா ராவணம் தாபசி பிருஷம் குபிதா த்யக்தும் இச்சந்தி தேஹம் சம்ஸ்பர்ஷதூஷிதம். உடனடியா அந்த தபஸ்வினியா இருக்கிறவள் இந்த ஜென்மத்துல உன்னோட மனைவியா இருக்கிற மைதிலி சீதை பூர்வ ஜென்மத்துல ராவணன் ஸ்பர்ஷிச்ச அந்த சரீரத்தை உபேட்சிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அதி கோபத்தோடு கூடிட்டு ராவணனை சபிச்சா. ஸ்லோகம் 12. துராத்மம் ஸ்தவநாசார்த்தம் பவிஷ்யாமி தராதலே அயோ நிஜாவரா நாரி த்யுக்த்வா தேஹம் ஜஹாவபி.
துராத்மன் தவ நாசார்த்தம் பவிஷ்யாமி தராதலே அயோனிஜாவர நாரி இதி உக்த்வா தேகம் ஜஹாவ அபி. துராத்மாவே, துஷிச்ச புத்தி இருக்கிறவனே ராவணா, உன்னோட நாசத்துக்காயிட்டு நான் அயோனிஜையாயிட்டு ஒரு உத்தம கன்യകയായിട്ട് ഭൂമിയിലെ ജനിപ്പേൻ அப்படி சொல்லிட்டு தன்னோட ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ച. ശ്ലോകം 13. സേയം രമാംശ സംഭൂതാ ഗൃഹീതാ തേന രക്ഷസാ വിനാശാർത്ഥം കുലസ്യൈവ വ്യാലി സ്രഗിവ സംഭ്രമാത്. സേയം രമാ അംശസംഭൂത ഗൃഹീതാ തേന രക്ഷസാ വിനാശാർത്ഥം കുലസ്യ ഏവ വ്യാലി സ്രഗ് ഇവ സംഭ്രമാത്. லக்ஷ்மி தேவியோடு அம்சாவதாரமாயிருக்கிற அந்த சீதாதேவியாக்கும் ராவணன் இப்போ திருடிண்டு போயிருக்கான். அவனோட குலத்துக்கே அது நாசத்துக்கு காரணமாயிடும். பூமாலையாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு அவன் പരാക്രമത്തോട് കൂടിയിട്ട് സംഭ്രമത്തോട് കൂടിയിട്ട് എടുത്തത് ഒരു സർപ്പത്തെയാക്കും. அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க சொல்றார் நாரதர். சீதாதேவி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற பூமாலையை நினைச்சிட்டாக்கும் அவன் திருடிண்டு போனான். ஆனா அந்த சீதாதேவி இவனோட குலத்துக்கே நாசமாயிட்டு பவிப்பள். ശ്ലോകം 14. തവ ജന്മജകാകുൽസ്ഥ തസ്യ നാശായ ചാമരൈ പ്രാർത്ഥിതസ്യ ഹരേരംശാദജവംശേപ്യ ജന്മന. തവ ജന്മജകാകുൽസ്ഥ തസ്യ നാശായ ച അമരൈഃ പ്രാർത്ഥിതഃ അസ്യ പ്രാർത്ഥിതസ്യ ഹരേഃ അംശാദ് അജവംശേ അഭി അജന്മനഃ. தேவர்கள் பிரார்த்திச்சதால அஜனாயிருக்கிற ஹரியோடு அம்ச அவதாரமாயிருக்கிற நீங்கள் அஜவம்சத்துல ஜெனிச்சல். அதனால ராஜாவே அவனை நசிப்பிக்கிறதுக்காயிட்டாக்கும் நீங்கள் இங்க மனுஷனாயிட்டு அவதரிச்சிருக்கேள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஸ்ரீராமன் கிட்ட சொல்றார் நாரதர். ஸ்லோகம் 15. குரு தைரியம் மகாபாஹோ தத்ர சாவர்த்ததேவச சதி தர்மரதா சீதா த்வாம் தியாயந்தி திவானிஷம். குரு தைரியம் மகாபாஹோ தத்ர சா வர்த்ததே அவசா சதி தர்மரதா சீதா த்வாம் தியாயந்தி திவானிஷம். அதனால ரொம்ப ரொம்ப மகத்துவம் இருக்கிற ஸ்ரீராமா தைரியமாயிட்டு இருங்கோ. தர்ம தல்பரையும் பதிவிரதையுமாயிருக்கிற சீதை அங்க ராப்பகல் உங்களையே நினைச்சுண்டு சங்கடப்பட்டு இருக்கா. ஸ்லோகம் 16. காமதேனுபய பாத்ரே கிருத்வா மகவதா ஸ்வயம் பானார்த்தம் பிரேஷிதம் தஸ்யா பீதம் சைவாமிருதம் யதா. காமதேனுபயः பாத்ரே கிருத்வா மகவதா ஸ்வயம் பானார்த்தம் பிரேஷிதம் தஸ்யாஹ பீதம் ச ஏவ அமிர்தம் யதா. காமதேனுவோடு பாല് தேவேந்திரனே பாத்திரத்துல விட்டுண்டு சீதாதேவிக்கு குடிக்கிறதுக்காயிட்டு கொடுத்து அனுப்புறார். சீதாதேவி அமிர்த மாதிரி அந்த பாலை குடிக்கவும் செஞ்சா. அதனால நீங்கள் கவலைப்படாம இருங்கோ. ஸ்லோகம் 17. சுரபி துக்தபானாத் சாட்சுத்ரிட் துக்க விவர்ஜிதா ஜாதா கமலபத்ராட்சி வர்த்ததே வீச்சிதாமயா. சுரபி துக்தபானாத் சா க்ஷுது த்ரிடு துக்க விவர்ஜிதா ஜாதா கமலபத்ராட்சி வர்த்ததே வீச்சிதாமயா. காமதேனுவோடு பாല് കുടിച്ചതിനാல പശിയും ദാഹവും ഒന്നുമില്ലാക്കി ടയേർഡില്ലാത്ത ഒരു അവസ്ഥയില இருக்கிற சீதாதேவிய அந்த தாமரை கண்ணு இருக்கிற அந்த அழகிய நான் பார்த்தேன் அப்படின்னு
நாரத மகர்ஷி இங்க ஸ்ரீராமர்கிட்ட சொல்றார். அப்படி ஸ்ரீராமரை சமாதானமாயிட்டு இருக்கிறதுக்காகவும் சொல்றார். ஸ்லோகம் 18. உபாயம் கதயாம்யத்ய தஸ்ய நாசாய ராகவா விரதம் குருஷ்வ ஸ்ரத்தாவான் அஸ்வினே மாசி சாம்பிரதம். உபாயம் கதயாமி அத்ய தஸ்ய நாசாய ராகவா விரதம் குருஷ்வ ஸ்ரத்தாவான் அஸ்வினே மாசி சாம்பிரதம். ஹே ராகவா, ராவணனோட நாசத்துக்கான வழியை நான் சொல்லித்தரேன் கேளு. இந்த ஆஸ்வின மாசத்துல நீங்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு ஒரு விரதம் அனுஷ்டிக்கணும். ஸ்லோகம் 19. நவராத்ரோபவாசம் ச பகவத்யா பிரபூஜனம் சர்வசித்திகரம் ராமா ஜபஹோம விதானதா. நவராத்திரி உபவாசம் அப்படின்னு சொன்னாலும் நவராத்ரோபவாசம், நவராத்ரோஹோ உபவாசம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். சில புக்கில் நவராத்ரோபவாசம் அப்படின்னும் சில புக்கில் நவராத்திரி உபவாசம் அப்படின்னு போட்டிருக்கும். நவராத்ரோபவாசம் ச பகவத்யாஹ பிரபூஜனம் சர்வசித்திகரம் ராமா ஜபஹோம விதானதஹ. நவராத்திரி உபவாசமும் பகவதி பூஜையும் ஜபஹோமங்களும் விதி பிரகாரம் செஞ்சு, ஹே ராமா அப்படி செஞ்சானாக்கா அது சர்வசித்தி பிரதமாக்கும். நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடந்துடும். சீதாதேவி உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுவாள். சத்ருக்களை எல்லாம் இல்லாம பண்ணிடுவாள். நீங்கள் உங்களோட அயோத்தியா ராஜ்யத்துக்கு திரும்பி போவேள் இப்படின்னு நாரதர் சொன்னார். ஸ்லோகம் 20. மேத்யைஷ்ச பசுபிர்தேவ்யா பலிம் தத்வா விஷம்சிதை தசாம்சம் ஹவனம் கிருத்வா சசக்தஸ்த்வம் பவிஷ்யசி. மேத்யைஹி ச பசுபிஹி தேவ்யா பலிம் தத்வா விஷம்சிதைஹி தசாம்சம் ஹவனம் கிருத்வா சசக்தஹ த்வம் பவிஷ்யசி. சுத்தமாயிருக்கிற மிருகங்களை கொன்னு பலி அர்ப்பிச்சதுக்கு அப்புறம் ஜெபிச்சதோடு 10 மந்திரங்களால ஹோமவும் செஞ்சானா நீங்கள் சக்தனாയി தீருவேள்.